வணக்கம். உதயம் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவா நம்முடைய பிரதமர் ஒரு ஸ்லோகன் சொல்லிட்டே இருப்பார் தெரியுமா? ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், ஒன் நேஷன் ஒன் லாங்குவேஜ், ஒன் நேஷன் ஒன் ஃபுட், ஒன் நேஷன் ஒன் கல்ச்சர், ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இப்போ புதுசா ஒரு ஸ்லோகன் ஆரம்பிச்சிருக்காருங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவருடைய சிந்தனையில் மட்டும்தான் இப்படியெல்லாம் பல புதுவிதமான யுக்திகள், புதுவிதமான கொள்கைகள், புதுவிதமான தத்துவங்கள்லாம் வந்து சேரும். அது என்னன்னா ஒன் நேஷன் ஒன் ஹஸ்பண்ட் அப்படின்னு ஒரு புது சிந்தனையை துவக்கி இருக்காரு. அது எதனோட தொடர்ச்சி அப்படின்னா, ஆபரேஷன் சிந்தூர்னு ஒன்று பண்ணாருல்ல, நம்முடைய இந்திய தேசத்தில் நம்முடைய பஹல்காம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வந்து சேர்ந்த சுற்றுலா பயணிகளை சுட்டு கொன்றுவிட்ட தீவிரவாதிகள் மீது தாக்குதல் நடத்துவதற்காக பாகிஸ்தான் மீது செய்த தாக்குதல் அது. அதற்கு பெயர் ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு பெயரிட்டார். முதல்ல இந்த ஆபரேஷன் சிந்தூர்னு பெயரிட்டதே ஒரு சனாதனம் சார்ந்த, இந்துத்துவா சார்ந்த, இந்து மதம் சார்ந்த, இந்துக்கள் சார்ந்த ஒரு பிரிவினைவாதமாக பார்க்கப்பட்டது. எதை நினைவூட்டியது அப்படின்னா, இந்த மங்கள்யான் ஒரு விண்வெளியை நம்ம ஒரு விண்கலத்தை அனுப்பிச்சோம் தெரியுமா செவ்வாய் கிரகத்துக்கு. அது போய் லேண்ட் ஆன இடத்துக்கு சிவசக்தின்னு பேர் வச்சார். அப்பவே இந்திய மக்கள் கேள்வி கேட்டாங்க, அது எப்படி விண்வெளி என்று சொல்லப்படக்கூடிய விண்வெளியில் அந்த உலகளாவிய அளவில் கூட ஒரு சட்டம் இருக்கிறது, மதம் சார்ந்தோ அல்லது இந்த மாதிரியான இனம் சார்ந்தோ பெயர் வைக்க கூடாது அப்படின்னு. அதையெல்லாம் மீறி தான் நம்முடைய பிரதமர் அங்கே சிவசக்தின்னு பெயர் வச்சார். அப்போ அது இந்து மதம் சார்ந்தது தானா, இந்துத்துவா சார்ந்தது தானா, சனாதனம் சார்ந்தது தானா, பார்ப்பனியம் சார்ந்தது தானாங்கிற ஒரு கேள்வி வந்தது. சரி, அதுவாது உயிருக்கு அச்சம் இல்லாத ஒரு நிலை, உயிருக்கு உலை வைக்கக்கூடியதோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, அதனால வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனா இப்போ ஆபரேஷன் சிந்தூர்னு ஒரு பேர் வச்சிருக்காரு. அதுவும் இவருடைய தோல்வி. ஏன்னா பஹல்காம்ல இப்படி ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்க போகுதுங்கிறது ஏப்ரல் 19 நம்முடைய பிரதமர் செல்ல வேண்டிய ஒரு நிகழ்வை அவர்கள் ரத்து செய்த போதே உணர்ந்திருக்கிறார்கள். தகவல் வந்திருக்கு. அப்போ பிரதமருடைய உயிருக்கு எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டுமோ அதில் ஒரு துளியாவது வருகின்ற பயணிகளுக்கு, சுற்றுலா பயணிகளுக்கு அல்லது அந்த பஹல்காம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு பாதுகாப்பு உணர்வு எதுவுமே இல்லாமல் உள்துறை அமைச்சகம் அங்க இருக்கக்கூடிய இராணுவத்தினரை என்ன சொன்னாங்கன்னு தெரியல, அவங்களும் அந்த இடத்துல இல்ல. அப்புறம் உள்ளூர் காவல்துறையினர் அவங்களும் அந்த இடத்துல இல்ல. ஆனா இதுக்கு முன்னாடி தான் நம்முடைய உள்துறை அமைச்சர் அங்க போய் மிகப்பெரிய கூட்டங்கள்லாம் நடத்தியிருக்காரு. இந்த மாதிரியான அச்சுறுத்தல் எதுவும் இல்லாமல் பாதுகாப்பாக இப்படி இருக்கணும். ஆனா ஜம்மு காஷ்மீரோட முதல்வர் அந்த கூட்டத்துல இருந்தாரானா அவர் இல்ல, அவரை வெளியே அனுப்பிட்டு தான் இவர் அந்த கூட்டத்தையே கன்வீன்ஸ் செய்தாருங்க போது, எதற்காக அப்படி ஒரு ரகசிய கூட்டம் அந்த மாநிலத்தின் முதல்வரே இல்லாமல் நடத்தினார் நம்முடைய உள்துறை அமைச்சர் அப்படிங்கிறது ஒரு கேள்வி வந்தது. ஆனா அதையெல்லாம் புறந்தள்ளுற மாதிரி நம்முடைய பிரதமர் ஏப்ரல் 19 தன்னுடைய நிகழ்வை ரத்து செய்துவிட்டு பாதுகாப்பாக இருந்தாருங்கிறது ஒரு விஷயம். ஆனால் இந்த நிகழ்வு நடந்தபோது, பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் நடந்தபோது அங்கே காக்கா இல்லை, இராணுவத்தினர் இல்லை, உள்துறை பாதுகாப்பு படையினர் இல்லை, காவல்துறையினர் இல்லை. அப்படியான நிலையில்தான் 26 இந்தியர்களை நாம் பறிகொடுத்தோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சரி, இந்த இந்தியர்களை தாக்கிய அந்த தீவிரவாதிகள் யாரு அது தெரியல. அவங்களோட புகைப்படங்கள் 4 பேரை வெளியிட்டாங்க. அவங்கள பிடிக்க முடியலையா நம்முடைய இராணுவத்தால் அல்லது நம்முடைய காவல்துறையால் அல்லது நம்முடைய உள்துறை அமைச்சகத்தால்னா அதுவும் தெரியல. ஆனா தீவிரவாத தாக்குதல்னு பக்கத்து நாட்டில் போய் தாக்குதல் செய்துவிட்டு வந்தோம். இந்த தாக்குதலுக்கு பெயர் தான் நம்முடைய பிரதமர் சொன்னது போல் ஆபரேஷன் சிந்தூர். இப்படியாக ஒரு தாக்குதலில் வெற்றி பெற்று விட்டோம்னு நம்முடைய பிரதமர் சொல்றார். சரி, வெற்றி பெற்றாச்சு. இந்திய மக்கள், இந்தியாவின் எதிர்க்கட்சிகள் கூட பிரதமரோடு ஒருங்கிணைந்திருந்தோம், இந்திய இராணுவத்தோடு ஒருங்கிணைந்திருந்தோம். இந்திய தேசத்தின் பாதுகாப்பு என்று வரும்போது எல்லோரும் நம்முடைய சாலிடாரிட்டி, ஒற்றுமையை இந்திய அரசுக்கு கொடுத்தோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்போ 3வது முறையாக நம்முடைய மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்று ஓராண்டு நிறைவுக்காக என்ன செய்ய போறாங்கிற ஒரு திட்டம் வெளிவந்தது. அதற்குத்தான் மேற்கு வங்காளத்தின் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மிக கடுமையாக சாடி இருந்தார். என்ன அப்படின்னா, ஆபரேஷன் பெங்கால்னு ஒன்று ஆரம்பிக்க போறாங்களாம். அதுல வங்காளதேசம், மேற்கு வங்காளம் என்கின்ற மாநிலமே இல்லாத மாதிரி இவர்கள் ஒரு ஆபரேஷன், ஒரு தீவிரவாத தாக்குதலை, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை பண்ண போறாங்க அப்படின்னு பிரதமர் அங்க போய் தேர்தல் பரப்புரை சொல்லிட்டு வந்தார்ன உடனே நம்முடைய மம்தா பானர்ஜி ஆபரேஷன் சிந்தூர் என்று சொல்கிறார், ஆபரேஷன் பெங்கால் என்று சொல்கிறார். முதல்ல இவரோட மனைவிக்கு போய் சிந்தூரை கொடுக்க சொல்லுங்க அப்படின்னுட்டாங்க.
இப்போ வட இந்திய பெண்கள் எல்லோரும் கொந்தளித்து கிடக்கிறார்கள். ஏனென்றால் கணவன் மனைவிக்கு இட வேண்டிய சிந்தூரை எங்கள் நெற்றியில் இடுவதற்கு நீ யார் என்று பிரதமரை நோக்கி கேள்வி கேட்கிறார்கள். அப்படின்னா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், ஒன் நேஷன் ஒன் லாங்குவேஜ், ஒன் நேஷன் ஒன் ஃபுட்டுங்கிற மாதிரி ஒன் நேஷன் ஒன் ஹஸ்பண்ட் என்கின்ற திட்டத்தை நீ சொல்கிறாயா? இது எவ்வளவு கண்ணிய குறைவான ஒண்ணு, அநாகரிகமான ஒண்ணு. கணவனுக்கும் மனைவிக்குமான அந்தரங்கத்தை இவர் எப்படி தன்னுடைய கையில் எடுத்துக்கொள்ள முடியும்? அதை தவிர இராணுவத்தினரின் வெற்றியை தன்னுடைய வெற்றியாக கொண்டாடுவது என்பது எப்படிப்பட்ட மனிதாபிமானமற்ற செயல். அந்த இராணுவத்தின் தாக்குதலில் எத்தனையோ இராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் மரியாதை செய்யாமல், அவர்களுக்கு நன்றி என்ற ஒரு வார்த்தையை கூட சொல்லாமல், அல்லது அந்த தீவிரவாத தாக்குதலில் தன்னுடைய கணவனை இழந்த பெண்களுக்கெல்லாம் கைகூப்பி மன்னிப்பு கேட்டு, என்னுடைய தோல்வி இது, எங்களுடைய உள்துறை அமைச்சகத்தின் தோல்வி, நாங்கள் தான் உங்களுக்கு தவறான தகவலை கொடுத்தோம், ஜம்மு காஷ்மீரில் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறது, 100% பாதுகாப்பை உறுதி செய்திருக்கிறோம், அங்கே ஆர்டிகல் 370 நீக்கி அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஆளுநர் ஆட்சியை கொண்டு வந்து அப்புறம் தயங்கி நாங்கள் போட்டியிடாமலே அங்கே ஒரு தேர்தலை நடத்தினோம், இப்படியாக ஒரு பொம்மை ஆட்சியை அங்கே உருவாக்கிட்டோம், அதனால இனிமே நீங்க பாதுகாப்போட வரலாம், இங்க பாதுகாப்புக்கு குறைவில்லைன்னு நாங்கள் தான் தவறான தகவலை சொன்னோம், அதனால தன்னுடைய கணவன்மார்களை இழந்த பெண்களே நீங்கள் என்னை மன்னித்து விடுங்கள் ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஆனா திரும்ப பரப்புரைக்கு போயிட்டு இருக்காரு. கூடுதலா இப்போ 3வது முறையான ஆட்சியில் ஓராண்டு நிறைவை கொண்டாடுவதற்கு ஆபரேஷன் சிந்தூர் என்று இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் பிஜேபி பிரதமர் சார்பில் குங்குமத்தை அனுப்பவிருக்கிறதா. அதற்குத்தான் பெண்கள் கொந்தளித்திருக்கிறார்கள் வட இந்தியாவில். பொதுவாக வட இந்திய மக்கள் சனாதனர்கள் அல்லது இந்துத்துவ கொள்கையில் ஊறியவர்கள். அவர்கள் அந்த ஆண்கள் கூட கேட்காத கேள்வியை இன்றைக்கு பெண்கள் துணிந்து எழுந்து தெருவில் இறங்கி போராடி நீ எப்படி எங்களுக்கு சிந்தூர் கொடுக்கலாம் என்று கேட்கிறார்கள் என்றால் இதுதான் இந்திய பெண்களின் வீரம். தன்னுடைய கணவனுக்கு இருக்கக்கூடிய உரிமையை வேறு எந்த ஆணுக்கும் விட்டு கொடுக்க முடியாது, விட்டு கொடுக்க மாட்டோம் என்று முதுகெலும்போடு நிமிர்ந்து நின்று சொல்லுகின்ற பெண்களின் வீரம் என்றால் என்ன என்பதை நம்முடைய பிரதமர் உணர்ந்திருக்க வேண்டும். எவ்வளவு கொச்சையான ஒரு செயல்பாடு. பெண்களுக்கெல்லாம் சிந்தூர் அனுப்புகிறார் என்றால் திரும்பவும் ஒரு கேள்வி வருது, என்னன்னா இவர் இந்து பெண்களுக்கு மட்டும்தான் பிரதமரா? மற்ற இனத்து அல்லது மற்ற சிறுபான்மை இனத்து பெண்களுக்கெல்லாம் இவர் பிரதமரே இல்லையா? அந்த இந்து பெண்களிலும் அந்த பார்ப்பனர்கள் என்று சொல்லக்கூடிய பெண்களுக்குத்தான் இவர் பிரதமரா என்ற ஒரு கேள்வி வருது. இந்த தீவிரவாத தாக்குதலை பற்றி மக்களுக்கு எப்போதும் செய்தி சொன்ன 2 இராணுவ அதிகாரிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கர்னல் சோஃபியா குரேஷி ஒருத்தர், அடுத்தது விங் கமாண்டர் ஓமிகா சிங் என்பவர்கள். இதுல சோஃபியா குரேஷி யார் என்பதை நீங்களாகவே அந்த பெயரை வைத்தே தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இவர்கள் என்றைக்காவது சொன்னார்களா நாங்கள் இந்துக்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு கொடுப்போம், மற்ற சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்களா? இல்லையே. இராணுவம் இப்படி அந்த சமயம், மதம், இனம், சாதி எல்லாவற்றையும் கடந்து இந்திய மக்கள் எல்லோருக்கும் பாதுகாப்பு கொடுக்கிறது. அந்த கண்ணியம் நம்முடைய இராணுவத்தினருக்கு இருக்கிறது என்றால் பிரதமருக்கு அது எங்கே போச்சு? காணவில்லையே. அதை தவிர இவர்கள் இப்படியாக பெண்களின் பாதுகாப்பை, பெண்களின் சிந்தூரை, பெண்களின் நெற்றி குங்குமத்தை உறுதிப்படுத்துபவராக இருந்தால், நம்முடைய பிரதமர் அதை செய்பவராக இருந்தால், பெண்களின் பாதுகாப்புக்கு இவர்தான் யுகபுருஷ், இவர்தான் சௌக்கிதார் என்பவராக இருந்தால், அந்த மணிப்பூர் பெண் நிர்வாணமாக்கப்பட்டு இழுத்து வரப்பட்டாள் இல்லையா, அந்த பெண்ணுக்கு நம்முடைய பிரதமர் என்ன பதில் சொன்னார்? இதுவரைக்கும் அவளை சந்தித்ததில்லை. அந்த பெண்மணிக்கு உன்னுடைய பாதுகாப்பை நான் தொலைத்து விட்டேன், இப்படி ஒரு கொடுமை நேர்ந்ததற்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்னைக்காவது சொல்லியிருக்காரா? உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரா? உள்துறை அமைச்சகம் என்னைக்காவது வருந்தி ஒரு செய்தி வெளியிட்டதா? அங்கே இருந்த காவல்துறையினர் கூட இந்த தீவிரவாதிகளுக்கு சாதகமாக உடந்தையாகத்தானே இருந்தார்கள்னு அந்த மணிப்பூர் மக்கள் கொந்தளித்தார்கள் இல்லையா? நாங்க போய் காவல் நிலையத்துல புகார் சொல்றோம், ஆனா எங்களையே பிடிச்சி இந்த தீவிரவாதிகள் கையில கொடுத்ததே காவல்துறையினர் தான். அப்படின்னா பிஜேபி ஆட்சி நடந்து கொண்டிருந்த அந்த அவல நிலையில்தான் இப்படி ஒரு காட்சியை நாம் கண்டோம் என்பதை நம்மால் மறந்து விடவே முடியாது. இப்படியான நிலையில் இந்தியாவில் பெண்களின் பாதுகாப்பு என்பது மிகவும் கேள்விக்குரியதாக இருக்கிறது. பெண்களின் மாண்பு, பெண்களின் கண்ணியம் என்பது கேள்விக்குரியதாக இருக்கிறது என்று உலகளாவிய அளவில் எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பிரதமர் அமெரிக்கா சென்ற போது கூட அங்கே செய்தியாளர் எழுந்து நின்று கேட்டார்,
இந்தியாவில் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கிறது என்று உடனே நம்முடைய பிரதமர் ஆஹா ஓஹோ அதெல்லாம் இல்லை, நாங்கள் ஜனநாயக நாடாக்கும், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நாங்கள் ஆட்சி நடத்துகிறோம், இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் எங்களுக்கான புனித நூல் அப்படின்னு எல்லாம் பேசினார். ஆனால் எதுவுமே நடக்கலை. ஆனால் இந்த ஆபரேஷன் சிந்தூரை பற்றி ஓவைசி முதற்கொண்டு எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பல நாடுகளுக்கு தூதர்களாக சென்றிருக்கிறார்கள் நம்முடைய பிரதமரின் குரலை வலுப்படுத்த. என்றால் எதிர்க்கட்சியினர் கூட, இந்தியா கூட்டணியினர் கூட பிரதமரின் கொள்கைக்காக வெளிநாடுகளுக்கு சென்று குரல் கொடுக்கிறார்கள் என்னும்போது நம்முடைய எதிர்க்கட்சிகளுக்கு, நம்முடைய இந்தியா கூட்டணியினருக்கு, ஓவைசி போன்ற சிறுபான்மையினர் இனத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மாண்பு, அந்த கண்ணியம் கூட நம்முடைய பிரதமருக்கு இல்லையே என்கின்ற வருத்தம் தான் எல்லோருக்கும் இருக்கிறது. இந்த இஸ்லாமியர்கள் மீது, இந்த கிறிஸ்தவர்கள் மீது, இந்த மற்ற சிறுபான்மையினர், மொழி சிறுபான்மையினர் மீது நம்முடைய மோடி அரசாங்கம் கட்டவிழ்த்து விடுகின்ற கொடுமைகள், அட்டுழியங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்கும். எனவே ஆபரேஷன் சிந்தூர் என்பது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்பதை போல், ஒன் நேஷன் ஒன் லாங்குவேஜ் என்பதை போல், ஒன் நேஷன் ஒன் ஃபுட் என்பதை போல், ஒன் நேஷன் ஒன் ஹஸ்பண்ட் என்கின்ற சிந்தனையை இந்தியாவுக்குள் விதைத்து கொண்டிருக்கிறார். அதற்கு இந்திய மக்கள், இந்திய பெண்கள் குறிப்பாக மிக ஆக்ரோஷமாக கேள்விக்கு எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள், போராடி கொண்டிருக்கிறார்கள், போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். பிரதமருக்கு ஒரு எச்சரிக்கை மணியாக இந்த ஆபரேஷன் சிந்தூர் இருக்க வேண்டும். இதை வைத்தே அவர் தன்னுடைய தேர்தல் வெற்றியை தேடிக்கொண்டிருப்பார் என்றால் அதற்கு இந்திய மக்கள் நிச்சயமாக ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார்கள். ஏனென்றால் இராணுவத்தினரின் தியாகம் என்பது அளவு கடந்தது, அது யாராலும் ஈடு செய்ய முடியாதது. அவர்களுடைய தியாகத்தை தன்னுடைய அரியணை பசிக்காக, தன்னுடைய மகுட பசிக்காக பிரதமர் பயன்படுத்தி கொண்டார் என்றால், ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக இந்திய மனைவிமார்களுக்கு குங்குமத்தை அனுப்புவார் என்றால் நிச்சயமாக அது மிகப்பெரிய கரும்புள்ளியாக அமையும். நன்றி, வணக்கம்.